பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்ம சுத்தியில் தன் மனதை பார்த்து பாடுகிறார். ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பு இலை, என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை, பணிகிலை பாதம் மலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை, துணை இலி பிணம் நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை, செய்வது ஒன்று அறியேனே அப்படின்னு பாடுறார். கழற்கு அப்படின்னா கழலை அணிந்திருக்கின்ற திருவடிகளுக்கு, என்பு உருகி அப்படின்னா எலும்பு இளகப்பெற்று. தன்னுடைய மனசை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். எப்படி பண்ணுறார்? செயலற்று பிணம் போன்று கிடக்கிற நெஞ்சே அப்படின்றார். துணையிலி பிணம் நெஞ்சே அப்படின்னா எந்தவித துணையும் இல்லை உனக்கு, ஏன்னா நீ செயலற்று கிடக்கிற அப்படிப்பட்ட நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஆடுகின்றிலை நீ என்ன பண்ணணும்? ஆனந்த கூத்து ஆடிக்கிட்டு இருக்கான் இல்லையா சிவபெருமான், அவனை பார்த்து உன்னுடைய மன மகிழ்ச்சியில் காதலால் உருகி பிரமிச்சு போய் பித்து பிடிச்சவ மாதிரி ஆடணும் இல்லையா? நீ ஆடலை. கூத்து உடையான் கழற்கு அன்பு இலை, வேற என்ன செய்யணும்? அவன் ஆனந்த கூத்தன் தில்லையில் நடன சபாபதி ஆடிக்கிட்டு இருக்கான், அவனுடைய திருவடியில் அன்பு இல்லை. உனக்கு அவனோட மேலே அன்பு இருக்கணும் இல்லையா? அதுவும் இல்லை. என்பு உருகி பாடுகின்றிலை, அப்படியே அன்பு அதிகமாக ஆகிறதுனால எலும்பெல்லாம் உருகி போகணும். அப்படி உருகி போய் நீ என்ன செய்யணும்? அப்படியே நெகிழ்ந்து நெகிழ்ந்து அழகாக பாடணும். அதுவும் செய்யலை. ஆடலை, அன்பு செலுத்தலை, பாடவும் இல்லை. இந்த மூணும் செய்யலை. இது மூணும் செஞ்சுருக்கணும். செய்ய வேண்டியதை செய்யலைன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? மனசு அப்படியே பதபதச்சு போகும்ல, நடுங்கி போகும்ல. செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே, அச்சுச்சோ அப்படின்னு தோணும்ல. ஆனால் நீ என்ன பண்ணுற? பதைப்பதும் இல்லை, பதைப்பதும் செய்யலைங்கிறார். மனசை பார்த்து சொல்கிறார், உனக்கு பதைப்பதைக்கவே இல்லையே, நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக செய்யலைன்னா உனக்கு மனசு பதைப்பதைக்கணும்ல, அதுவும் ஆகலை. பணிகிலை பணிஞ்சு அப்படியே வேண்டணும், நீ அதுவும் பண்ணலை. பாதமலர் சூடுகின்றிலை, அழகாக திருப்பெருந்துறையில் வந்து திருவடி தீட்சை கொடுத்தாரே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிவபெருமானின் திருவடி மலர்களை நம்ம தலையில் சூடியிருக்கணும், இதயத்துலேயும் சூடியிருக்கணும். அதுவும் சூடலை. சரி, உள்ளுக்குள்ளே தலையில் சூடலை சிவபெருமானின் திருவடி மலர்களை, சூட்டுகின்றதும் இல்லை. அழகாக மலர் பறித்து அழகாக கொய்து மாலை கட்டி அவரோட திருவடிகளுக்கு அவருடைய மேலே மாலையாகவும் போட்டிருக்கலாம்ல, சூடி இருக்கலாம்ல, சூட்டவும் இல்லை. அதுவும் நீ பண்ணலை. இப்போ எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? துணை இலி பிணம் நெஞ்சே. மனசே, நீ வந்து ஆத்மா இல்லையா? ஆத்மா வந்து இந்த உடம்புல தங்கியிருக்குல்ல, இந்த உடம்பால் நீ ஆடணும், வாயால் நீ பாடணும். ஏன் துணையிலி பிண நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, இந்த மனசு வந்து அந்த உயிருக்கு, அந்த ஆத்மாவுக்கு, அந்த உடம்புக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. மனசுக்கு தானே தெரியும் இறைவனுடைய அனுபவத்தை அனுபவிச்சது. துணை இலி பிண நெஞ்சே அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலே நீ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்க. பிண நெஞ்சே அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மனசை வந்து அடுப்பு கறியோடு ஒப்பிடலான்னு சொல்கிறார். அடுப்பு கறி எப்பவும் நம்ம பாய்லர்லாம் போட்டால் அல்லது நெருப்பில் போட்டால், விறகு அடுப்பில் கறியை வந்து நெருப்போடு சேர்ப்பாங்க இல்லையா? அப்படி சேர்க்கும் பொழுது அது அப்படியே தகதகன்னு எரியும். ஆனால் அது வெளியில் எடுத்துட்டோன்னா அந்த கறி வந்து திரும்ப ஒன்றுமே இல்லாமல், யூஸே இல்லாமல் கறியாக கிடக்கும். அதே மாதிரி தான் மனசே, நீ புரிஞ்சுக்கோ. நம்ம மனசு வந்து வெறும் அடுப்பு கறி தான். அது தகதகன்னு எரியணும், அப்படி ஜுவாலையாக எரியணும், சுடர் விடணும், ஞான சுடர் வரணும். அந்த ஞான சுடர்னால பக்தி மேலோங்கணும், பக்தி மேலோங்கிறதுனால இந்த உலகப்பற்றை விட்டு நீக்கணும். அப்படி நீங்கினாதான் நாம் இறைவனின் திருவடிகளை சேரலாம். அது எதுவுமே நீ பண்ணாததுனால நீ வெறும் கரியாக இருக்க. இறைவனின் பக்தியில் நீ செஞ்சனா நீ ஜுவாலையாக எரிவ, அப்படி நீ எரியலையே அப்படின்னு இந்த மனசு அடுப்பு கரியோட ஒப்பிடுகிறார்.
துணையிலி பிணம் நெஞ்சே. ஒன்றும் வேஸ்ட்டுன்றார். வேஸ்ட்டாக நீ பிண நெஞ்சாக இருக்க, ஐடிலாக இருக்கல்ல, ஆடலை பாடலை உருகலை சூடிக்கலை சூட்டவும் இல்லை, அப்போ நீ வேஸ்ட்டு. தேடுகின்றிலை. ஐயோ திருப்பெருந்துறை வந்தாரே, எனக்கு திருவடி தீட்சை கொடுத்தாரே, என்னை விட்டுட்டு அடியார்களோடு மறைஞ்சிட்டாரே அப்படின்னா தேடணும்ல. அதுவும் எப்படி தேடணும்? தெருவுதோறு அலறிலை. ஒரு அம்மா பிரிஞ்சு குழந்தை எங்கேயாவது திருவிழாவில் கூட்டத்திலேருந்து மாட்டிக்கிச்சுன்னா தனியாக என்ன செய்யும்? அந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுவும் இல்லையா? வீர் வீர்னு அழுவும், அலரும் இல்லையா? ஒன்றுமே புரியாமல். அப்படி தானே அம்மா எப்பன் என்னை விட்டு நீங்கிட்டான்ல, அப்போ நான் என்ன பண்ணணும்? தேடி அலையணும். என்னோட சுவாமி எங்கே, நடராஜர் எங்கே, சிவன் எங்கன்னு நான் தேடணும். தெருவாக அலறணும். ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நான் அழுதுருக்கணும், அலறணும், புலம்பணும். ஒன்றும் பண்ணலை. செய்வது ஒன்று அறியேனே. மனசே நீ இப்படி எதுவுமே செய்யாமல் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? எப்படி இறைவனை அடைய முடியும்? என்னுடைய சாதனங்கள் இது தானே, மனம் மொழி வாக்கு இதெல்லாம் தானே என்னோடய சாதனம். நான் மனசாட தானே நினைக்கணும், அப்படியே மொழியால் தானே நான் பாடணும், என்னோடய உடம்பால் தானே இறைவனின் திருப்பணிகளை எல்லாம் நான் செய்யணும். அப்படியெல்லாம் செய்தால் தானே நான் இந்த பற்றெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய திருவடிகளை அடைய முடியும். சிவபெருமானே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என் மனசும் எனக்கு இங்கே வஞ்சிக்குதே அப்படின்ற ஆற்றாமையில் வேதனையில் தன் மனசை பார்த்து சொல்கிறார். ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக பதைக்குது. அதனால தான் அவர் இந்த பாட்டையே பாடுறாரு. எதற்காக இப்படி ஆத்ம சுத்தி எப்படி இதில் வரும் அப்படின்னா, இப்படியெல்லாம் தொடர்ந்து இருக்கணும். நீ ஆல்ரெடி இருக்க, இறைவனை நினச்சிக்கிட்டு தான் இருக்க. அதனால தான் இந்த திருவாசகம் ஒரு பாட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை ரீஇன்சிஸ்ட் பண்ணுறாரு, எம்ஃபசைஸ் பண்ணுறார். தன் மனசுக்கு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் இங்கே ஆத்ம சுத்தி. தன்னுடைய ஆத்மாவை அவர் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அட்வைஸ் பண்ணி அதுக்கு புரிய வைக்கிறாரு, உணர வைக்கிறாரு. விட்டுடாத, இதெல்லாம் நீ ஆடு பாடு அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். விட்டுடாத அப்படிங்கிறதுக்காக தான் அதை அப்படி பாடுறார் அப்படின்னு தான் ஆசிரியர்கள்லாம் விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் பாடுவோம், போற்றுவோம், அவன் திருவடிகளை நினைத்து அன்பு செய்வோம், மாலை சூடுவோம், அவன் திருவடிகளை அடைவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.